அனைவருக்கும் வணக்கம். நீதி கதை. ஓநாயும் ஆட்டுக்குட்டியும். ஒரு நாள் ஓநாய் ஒன்று அதிகமான தாகத்துடனும் பசியுடனும் தவித்து கொண்டு இருந்தது. அதனால் அது தண்ணீர் குடிக்க ஒரு ஓடைக்கு சென்றது. சிறிது தூரத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி தண்ணீர் குடித்து கொண்டிருந்தது. அதனை கண்டு ஓநாய்க்கு கோபம் வந்தது. அது ஆட்டுக்குட்டியை பார்த்து, டேய் முட்டாள், நான் தண்ணீர் குடித்து கொண்டிருப்பதை பார்க்கவில்லையா? ஓடையை கலக்குகிறாயே என்றது. ஆட்டுக்குட்டி மிகுந்த பயத்துடன், நான் உங்களுக்கு கீழ்ப்பாகத்தில் உள்ள தண்ணீரை குடிக்கிறேன், நீங்களோ மேல்பாகத்தில் உள்ள தண்ணீரை குடிக்கிறீர்கள். அப்படி இருக்க தண்ணீர் எப்படி கலங்கும் என்றது. 6 மாதத்திற்கு முன்னால் உன் தந்தை இப்படித்தான் என்னிடம் வாயாடினார். வாயாடியதற்காக அவருடைய தோல் அன்று உரிக்கப்பட்டது. அதுபோல் உன் தோலையும் உரித்தால்தான் நீ வாயாடுவதை நிறுத்துவாய் என்று கோபமாக சொல்லியது ஓநாய். ஆட்டுக்குட்டியோ மிகவும் பயந்தது. ஐயா, நான் சொல்வதை நம்புங்கள், நான் பிறந்து இன்னும் 6 மாதம் கூட ஆகவில்லை என்று மிக பணிவாக சொல்லியது. ஓநாய் கோபமாக பற்களை கடித்து கொண்டு, எங்கள் இனத்தாரிடம் விரோதம் காட்டுவதே உங்கள் இனத்தாருக்கு வழக்கமாகிவிட்டது. இப்போது நீ உன் முன்னோர்கள் செய்த கொடுமைகளுக்கெல்லாம் சேர்த்து தண்டனை அடைந்தே தீர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே ஆட்டுக்குட்டியின் மீது பாய்ந்தது. ஆட்டுக்குட்டியை கொன்று தின்றது ஓநாய். நீதி: தீயோர்களை காண்பதும் கூட தீதே. அதனால் தீயோர்களிடம் நட்பு பாராட்டினால் நமக்கு துன்பமே விளையும். நன்றி.